சொன்னார், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜபவனங்கள், கவர்னர்கள் வெளியேற்றப்பட்டு அவையெல்லாம் மருத்துவமனைகளாக்கப்பட வேண்டும், ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற குடியிருப்புகள் ஆக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னார். இந்த விஸ்வநாத் அர்லேக்கர் ஆணவம் குறையாமல் இந்த காவி துணியையும் மேலே அணிவித்துவிட்டு திருவள்ளுவர் ஒரு சனாதனி என்று வாய்க்கொழுப்போடு பேசுவதை தொலைக்காட்சிகளிலே நான் பார்க்கிறேன். மிஸ்டர் விஸ்வநாத் அர்லேக்கர், we condemn your attitude with all the force under our command. We condemn you. We vehemently condemn the temporary governor of Tamil Nadu. தற்காலிக ஆளுநர், தமிழ்நாட்டின் தற்காலிக ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் எவ்வளவு மமதை இருந்தால் செந்தமிழ்நாட்டின் தலைநகரிலே வந்து ஆளுநர் மாளிகைக்குள்ளே இருந்து கொண்டு உங்களை பாதுகாப்பதற்கு போலீஸ் பட்டாளம் இருக்கிறது, உங்களை பாதுகாப்பதற்கு மத்திய சர்க்கார் இருக்கிறது, நரேந்திர மோடி சர்க்கார் இருக்கிறது. அந்த நரேந்திர மோடி சர்க்காரின் எடுபிடிதான் இந்த அர்லேக்கர், விஸ்வநாத் அர்லேக்கர். இதுவரை எந்த கவர்னரும் செய்ய துணியாத செயலை ஆணவம் கொண்டவராக, அகந்தை கொண்டவராக இந்த அக்கிரமத்திலே ஈடுபட்டாரே, எங்கள் ரத்தம் கொதிக்கிறது. திருவள்ளுவர் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அத்தனை கோடானு கோடி மக்களுக்கும் பொதுவானவர். விண்முட்ட சிலை எழுப்பினார் டாக்டர் கலைஞர் முக்கடல் சந்திப்பில். ஒரு கவிஞனுக்கு இப்படி ஒரு சிலை உலகில் எங்கும் கிடையாது. கோட்டம் அமைத்தார், குரல் ஓவியம் தீட்டினார். திருவள்ளுவருக்கு நிகரான கருத்துக்களை தந்தவர் எவரும் கிடையாது. சாதி, மதம், மொழி, நாட்டின் எல்லைகள் இவை எல்லாவற்றையும் கடந்து மனிதகுலத்துக்கு வழிகாட்டக்கூடிய நெறிகளையே தன் குரட்பாக்களிலே வடித்து தந்திருக்கிறார் திருவள்ளுவர். இதே போல இன்றைக்கு மராட்டியத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த எழுத்தாளர் காண்டேகரை கூட அங்கே அவமதிக்க முடியுமா? உடைத்து நொறுக்கி சுக்கு நூறாக்கி விடுவார்கள் மராட்டியர்கள். இங்கே தமிழ்நாட்டில் மான உணர்ச்சி மண்டியிட்டு விடவில்லை, மடிந்து போய் விடவில்லை. அந்த மான உணர்ச்சியின் அடையாளத்துக்கு பெயர்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தான் இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். கெட் அவுட் ஆஃப் ராஜ்பவன். The atrocious governor, temporary governor, Arlekar, get out of Rajbhavan, Rajbhavan of Tamil Nadu. We condemn with all the vehemence under our command the atrocious action of Viswanath Arlekar in his attempt to sovereignize the statue of Thiruvalluvar in Rajbhavan. அதை தொலைக்காட்சிகள் எல்லாம் எடுத்து போடுகின்றன. நான் தொலைக்காட்சி நடத்துகின்ற சகோதரர்களுக்கு சொல்லுவேன், இப்படிப்பட்ட அக்கிரம செயலை எல்லாம் உங்கள் தொலைக்காட்சிகளிலே காட்டாதீர்கள். அவர் பேசுகிறார், திருவள்ளுவரே ஒரு சனாதனிதான். அதற்கு வக்காலத்து வாங்க சில பேர் புறப்பட்டு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். மத, ஜாதி, நாடு, மொழி, இன எல்லைகளை கடந்து இந்த உலகு வாழ் மக்களுக்கு அனைத்து கருத்துக்களையும்
பல்வேறு கோணத்திலே ஆய்ந்து தந்திருக்கக்கூடிய ஞான பெருங்கடல், ஆகாயத்தையும் விஞ்சிய அந்த அறிவாற்றல் ஞானம் 1330 திருக்குறட்பாக்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வழங்க வைத்தது. அவருக்கு நாங்கள் போய் கருப்பு துணியை அணிவிக்க மாட்டோமே, கருஞ்சட்டை படை திரளுது பார், ஈட்டியின் முனைகள் வருகுது பார் என்று இந்த கருஞ்சட்டை படை கரிவாழ்த்தியின் படையை போல புறப்படுது பார் என்று சொல்லி ஒரு காலம் அந்த திருவள்ளுவருடைய பெருமைக்கு ஒரு குன்றிமணி அளவும் குறைவு நாங்கள் ஏற்படுத்த இவரையும் அனுமதிக்க மாட்டோம். அவர் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார். திருவள்ளுவர் சிலையை காவிமயமாக்கியதன் மூலம் அவர்களுடைய நச்சு கருத்துக்களை, சனாதன கருத்துக்களை, நாகப்பாம்பின் விஷத்தை கொண்ட கருத்துக்களை, கருணாகங்களினுடைய விடத்தை கொண்ட கருத்துக்களை இந்த தமிழ் பூமியில் அறிவாசான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் எண்ணற்ற அறிஞர்களும் கட்டி காத்து எழுப்பி இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டை, தமிழ் நெறியை கொச்சைப்படுத்துவதைப் போல இவர் திட்டமிட்டு இந்த காவி துணியை அணிவித்த அந்த கரங்களுக்கு இயற்கை தாயே நீ தண்டனை கொடு.